உங்கள் நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்கள் தீவிரவாதிகளை தூக்குவதற்காக நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். உங்கள் மிலிட்ரியில் கை வைக்கல, உங்கள் சிவிலியன்ஸை கை வைக்கல. நீ ஒரு முட்டாளி எங்கே வர்ற? ஜம்முக்கு வர்ற. ஏன் ஜம்முக்கு வர்ற? அது இந்துக்கள் பிரதானமாக இருக்கிற இடம். ஏன் வந்து சிவிலியன்ஸ் இருக்கிற இடத்த வந்து தாக்குற? இவருக்கு டிஆர் பாலு என்ன சொல்ல போகிறாரு உருதுவில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி? ஸோ இந்த மாதிரி அபத்தங்கள் எல்லாம் நம்ம கேட்டுட்ருக்கோங்கிறத தவிர நாம் வந்து போரிடறதுக்கெல்லாம் அவசியமே வராது. இது வெறும் ரிட்டாலியேஷன் தான். நீ ஒன்று செஞ்சியா நான் ஒன்று செஞ்சேங்கிற ரிட்டாலியேஷன் தான் வருமே தவிர வேறு எதுவுமே வராது. நேற்றுக்கு அவங்களோட நாம் வந்து S-400 பயன்படுத்தியிருக்கோங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். 100 மைல் வித்தியாசத்தில் நம்மளுடைய INS விக்ராண்ட் அங்கே நிற்கிது. ஐஎன்எஸ் விக்ராண்ட்டுங்கிறது ஒரு 100,000 யானைகளுக்கு சமம். அங்கேருந்து ஏதாவது ஒரு தப்பு, தேவையற்ற தப்பு பண்ணான்னா மொத்தமாக முடிச்சு விடுறதுக்கான எல்லா வேலையும் ஒழுங்காக பாருங்கள். S-400ங்கிறது அவங்களே தயாரித்து அவங்களே பண்ணி அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம ரொம்ப பெருமைப்படணும். ஒரு அவங்களதெல்லாம் ஷூட் பண்ணக்கூடிய வகையில் ஏன் இருந்தது? இப்போது ஒரு 18 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கலாம், 42 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கலாம். கேலிப்ரேஷன் என்னவாக இருக்கும்? நான் வந்து தாக்குற வரைக்கும் நான் அறியப்படக்கூடாது, அதுதானே இருக்கணும். அவங்களது அறியப்பட்டதுனால தான் நம்மளால் டுப்புன்னு சுட்டு முடிக்க முடிஞ்சது. பட் கேள்வி இதில் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் இந்த ரிட்டாலியேஷனுக்கு போயிருக்கவே கூடாது. நான் நாகரிகமாக என்ன பண்ணேன், தீவிரவாதிகள் இருக்கிற இடத்த மட்டும் நான் வந்து தாக்கினேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? நம்ம கோயம்புத்தூரில் போய் நம்ம அரசியல்வாதிகள் நின்றா மாதிரி அந்த தீவிரவாதிகளுடைய கடைசி இதை பார்க்குறதுக்கு இராணுவத்திலேருந்து, காவல்துறையிலேருந்து, அரசியல்வாதிகள்லேருந்து எல்லாருமே அங்கே போய் நின்றீங்க. இந்த மாதிரியான முட்டாள்தனத்தோடு நீங்கள் நிறுத்தியிருந்துருக்கணும். நான் நாகரிகமாக பண்ணதை நீங்கள் அதோடு நிறுத்தியிருந்துருக்கணும். இப்போ திருப்பி நீங்கள் வந்து இங்கே கை வச்சுட்டீங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? திரும்பவும் மிலிட்ரியில் கை வைக்க மாட்டோம். மிலிட்ரியில் அவங்களுடைய மிலிட்ரி ஏரியாவில் கை வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்காமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது.